அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. தமிழக மக்கள் 100 வயதிற்கு மேல் வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்று பலவிதமான நோயில் அவஸ்தைப்படுகின்றார்கள். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை ஆஸ்பத்திரியில் சென்று சந்தித்தேன். அவர் வயதானவர், பரவாயில்ல, ஒத்துக்கலாம். ஆனால் 15 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தைக்கு புற்றுநோய். என்ன காரணம்? உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது, ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை உண்பது, அது மட்டும் இல்லாமல் கலரான கேக், கருப்பு கலர் கேக்கு, சிவப்பு கலர் கேக்கெல்லாம் விற்கிது. எல்லாமே கெமிக்கல் ஆர்ட். இந்த கெமிக்கல் ஆர்ட்டான உணவுகளை குழந்தைகள் நிறைய உண்டு வயிற்றில் புண் செரிமானம் இல்லாமல் ஆகி புற்றுநோய் வருகின்றது. குழந்தைகளுக்கு கண்ட கடையில் வாங்கி கொடுக்கறதெல்லாம் தவிர்க்கணும். கலரான பொருள்களை குழந்தைக்கு வாங்கி தரக்கூடாது. ஐஸ்கிரீம், கலரான ஐஸ்கிரீம், இது எல்லாமே கெமிக்கல். நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது கடல மிட்டாய் தான் அதிகம் வாங்கி திம்போம், வேர்கடலை வாங்கி திம்போம். அதெல்லாம் சத்தான உணவுகளாக கொடுத்தாங்க. கடையிலலாம் எங்கள் வீட்டில் யாரும் வாங்கி தர மாட்டாங்க, எல்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புற்றுநோய் குழந்தைகளுக்கு அதிகமாக வந்திருக்கின்றது. பெரியோர்களுக்கும் புற்றுநோய் அதிகமாக இருக்குது. காரணம் முதல்ல உணவு கட்டுப்பாடு. குறிப்பிட்ட வயது 40 வயதிற்கு மேல் வருகின்ற பொழுது உணவை கட்டுப்பாடோடு வைத்து கொள்ள வேண்டும். கண்ட உணவுகளை உண்பது, மாமிச உணவுகளை அதிகம் உண்பதால் கூட புற்றுநோய் வருகின்றது. சைவ உணவு உண்டு உடலை ஆரோக்கியமாக இயற்கையாக மகிழ்ச்சியோடு வைத்திருந்தால் புற்றுநோய் வராமல் நம்மை நாம் காற்றுக்கொள்ளலாம். மெயினாக குழந்தைகளுக்கு புற்றுநோய் தாக்காதபடி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான இயற்கையான உணவுகளை தர வேண்டும்.